தமிழுக்கு சோதனை வந்த போதெல்லாம் தெய்வங்களே நேரில் இறங்கி வந்து தீர்வு வழங்கிய நிகழ்வு இந்த மண்ணில் பல நடந்துள்ளது. உதாரணத்திற்கு திருவிளையாடலில் தருமி என்ற புலவருக்கு சிவபெருமானை பாடல் எழுதி கொடுக்க அதை அவர் அரங்கேற்றம் செய்த போது அந்த பாடலில் பிழை இருப்பதாக கூறிய நக்கீரருக்கு அந்த சிவபெருமானை வந்து விளக்கம் கொடுத்த நிகழ்வும், கம்பராமாயணத்தை தமிழில் எழுதி அதனை ஸ்ரீரங்கம் கோவிலில் கம்பர் அரங்கேற்ற முயன்ற போது அதில் தவறு உள்ளது என்றும் அதனை அங்கீகரிக்க முடியாது என்று சிலர் தடுக்க முற்பட்ட போது மண்டபத்திற்கு அருகில் சந்நிதி கொண்டுள்ள அந்த நரசிங்க பெருமாளை கர்ஜனையால் கம்பரின் தமிழ் ராமாயணத்தை அங்கீகரித்தது போலவே கலியுக தெய்வமாம் கந்தக்கடவுள் தானே கைப்பட திருத்திய தன் கந்த புராணத்தை கச்சியப்பர் அரங்கேற்றிய போது அதுவும் தடுத்து நிறுத்தப்பட்டது. அன்று அவ்விடத்திற்கு முருகவேல் வராமல் இருந்திருந்தால் இன்று நம் கையில் தமிழ் கந்தபுராணம் இருந்திருக்காது. என்ன நடந்தது குமரக்கோட்டத்தில்? கந்தபுராணத்திற்கு ஏன் இவ்வளவு மதிப்பு? இந்த பதிவில் பார்க்கலாம். தமிழ் கடவுளாம் முருகக்கடவுளின் வாழ்க்கை காவியமான கந்தபுராணம் 18 புராணங்களில் தலை சிறந்தது என்பதால் தான் இதனை புராண நாயகம் என்று போற்றுவர். காரணம், அந்த முருகக் கடவுளே தன் கைப்பட செயல்களை திருத்தி ஆழ்ந்த அர்த்தங்களை புகுத்தி கொடுத்த நூல் இந்த கந்தபுராணம். முருகப்பெருமானின் திருவரலாறாகிய கந்தபுராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வை வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேறு பெறுவர் என்பது ஆன்றோர் வாக்கு. முத்தித்தலங்கள் 7இல் ஒன்றாகிய காஞ்சி திருத்தலத்தில் சிறப்புற்று விளங்கும் தலம் குமரக்கோட்டம் ஆகும். இத்தலத்தில் அர்ச்சகராக பணியாற்றி வந்தவர் காலத்தியப்ப சிவாச்சாரியார். இவர் தமக்கு மகப்பேரில்லா குறையை தீர்க்க வேண்டும் என அருட்பெருங்கடலாகிய குமரக்கோட்டத்து முருகனை நாள்தோறும் தவறாமல் வழிபட்டு வந்தார். முருகப்பெருமான் திருவருளால் இவர் தம் மனைவி கருத்தரித்து கோலும் நாளும் நன்றாக உள்ள சமயத்தில் சிவஞான கொழுந்தாக பிறந்தார் ஒரு புதல்வர். அவருடைய திருநாமம் கச்சியப்பர் என்பதாகும். கந்தன் அருளால் தோன்றிய கச்சியப்பருக்கு வடமொழி தென்மொழி ஞானம் எளிதாக கைவந்தது. வடமொழியில் வேதாந்தங்களையும் தமிழ் இலக்கண இலக்கியங்களை முற்றும் கற்றுணர்ந்த பண்டிதராக திகழ்ந்தார். இவர் தந்தையாற்றிய அர்ச்சகர் பணியை இவரும் விரும்பி ஏற்று குமரக்கோட்டத்து கந்த கடவுளை சந்ததமும் 5 வித சுத்திகள் செய்து 6 காலங்களிலும் 7 வகை பிறப்பு நீங்கும் பொருட்டு 8 வகை மலர்கள் சாற்றி வழிபாடுகள் செய்து வந்தார். ஒரு நாள் கச்சியப்பருடைய கனவில் மூவருக்கும் தேவருக்கும் எட்டாத முழுமுதற் கடவுளாகிய முருகப்பெருமான் காட்சியளித்தார். அன்பனே, நமது சரித்திரத்தை கந்தபுராணம் என பெயரிட்டு பாடுக என்று கட்டளையிட்டார். திகட சக்கரம் என்ற காவியத்தை தொடங்குக எனவும் திருவருள் புரிந்தார். கச்சியப்பர் கனவு தெளிந்து உடன் எழுந்தார். கரையேற்ற இன்பக்கடல் மூழ்கியவராய், ஐயனே, 12 கையனே, ஒன்றுக்கும் பற்றாத கொளுத்த நாயினும் கடையனாகிய எளியனையும் ஒரு பொருள்படுத்தி அருள்புரிந்த எம்பெருமான் திருவருளே திருவருள் என ஆனந்த கூத்தாடினார். முருகன் அருளால் முருகப்பெருமான் புகழ்பாடத் தொடங்கிய கச்சியப்பர் ஒவ்வொரு நாளும் 100 செய்யுள்கள் பாடி எழுதிய ஏட்டையும் எழுத்தாணியையும் அர்த்தஜாம பூஜை முடிந்த பின் முருகப்பெருமான் திருவடிகளில் வைத்துவிட்டு திருக்கதவை மூடிவிட்டு தமது இல்லம் செல்வார். மறுநாள் கோயிலுக்குச் சென்று ஏடுகளை எடுத்து பார்ப்பார். அதில் சில இடங்களில் திருத்தப்பட்டிருத்தல் கண்டு அதிசயமும் ஆச்சரியமும் அடைவார். கந்தவேலின் கருணையை நினைத்து கண்ணீர் சிந்துவார். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் கந்த பெருமானே தம் திருக்கரங்களால் திருத்தி அருளிய அற்புத செந்தமிழ் காவியமாம் கந்தபுராணத்தை பாடி முடித்தார் கச்சியப்பர். இவ்வாறு நிறைவு பெற்ற கந்தபுராண காவியத்தை குமரக்கோட்டத்தில் அரங்கேற்றுவது என முடிவு செய்யப்பட்டு அரங்கேற்ற நாளும் குறிக்கப்பட்டது. காஞ்சி மாநகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. கூட்டத்தில் அருளாளர்கள், சான்றோர்கள், சமய ஆர்வலர்கள் யாவரும் இணைந்திருக்க முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுத்த பெருமைக்குரிய முதல் பாடலை பாடினார் கச்சியப்பர். திகட சக்கரம் செம்முகம் மைந்துலான் எனும் முதல் பாடல் வரியை படித்து அதற்கு திகழ்தசக்கரம் செம்முகம் மைந்துலான் என்று பதம் பிரித்து 10 திருக்கைகளும் செவ்விய 5 திருமுகங்களும் கொண்ட சிவபெருமான் என்று பொருள் விளக்க கூறினார் கச்சியப்ப சிவாச்சாரியார். நிறுத்தும் என்று தடுத்தவாறு எழுந்தார் ஒரு தமிழ் புலவர். திகழ்தசம் என்பது திகடசம் என புணர்வதற்கு விதி தொல்காப்பியம் முதலிய இலக்கண நூல்களில் இல்லையே. அவ்வாறு இல்லாத போது எப்படி திகடசம் என பாடலாம் என்று முக்கோணல் முற்றிலும் கோணல் என கூறி சீறினார் அந்த தமிழ் புலவர். கச்சியப்பருக்கு பதில் என்ன கூறுவது என்று தெரியவில்லை. ஐயா, முதலடி என் வாக்கு அன்று, இது தமிழ் கடவுளாம் முருகனே தந்த வாக்கு என்றார். முருகனே தந்த முதலடியாயின் அவரே வந்து இதற்கு சமாதானம் கூறட்டும், இல்லையில் இதனை அரங்கேற்ற விடமாட்டேன் என்று அடாவடி செய்து நின்றார் அந்த தமிழ் புலவர். இதற்கு சமாதானம் கூறி நாளை அரங்கேற்றுவோம் என்று கூறிய கச்சியப்பர்
மிகுந்த மனவேதனையுடன் இல்லம் சென்று உள்ள உளைச்சலுடன் முருகனை தியானித்தவாறு கண்ணயர்ந்தார். அப்போது, நண்பனே, வருந்தாதே, வீர சூழியம் எனும் இலக்கண நூலில் திகழ்தசம் திகடசம் என்று புணர்வதற்கு விதி உள்ளது. அந்த இலக்கண நூலுடன் நாளை வந்து அரங்கேற்றம் நிகழச் செய்வோம் என்று அசீரியாக ஒலித்தார் முருக கடவுள். மறுநாள் காலை அரங்கேற்ற மண்டபத்தில் கட்டுக்கடங்காமல் கூட்டம் திரண்டது. கூட்டத்தை விலக்கிக் கொண்டு வந்த ஒரு தமிழ் புலவர், முருக புலவர், வீர சூழியம் நூலை கச்சியப்பரின் கைகளில் தந்து மறைந்தார். சந்திப்படலத்தின் 18ஆம் செய்யுளில் திகழ்தசம் என்பது திகடசம் என புணர்வதற்கு இலக்கணம் கூறியது. வாதிட்ட புலவர் வாயடைத்து நின்றார். வந்திருந்த புலவர்களெல்லாம் வியப்புற்று நின்றார்கள். முத்தமிழ் முருகனை அடியெடுத்து கொடுத்த அற்புத காவியம் கந்தபுராணம் என்பது யாவரும் உணர்ந்து கச்சியப்பரை கொண்டாடி புகுந்தார்கள். முருகன் அருள் பெற்ற முனிவரே, தங்கள் பெருமை அறியாமல் தடை செய்தேன் என்று கூறி வருந்தினார் தமிழ் புலவர். தாங்கள் தடுத்ததால் அன்றும் முருகன் திருவருளை யாவரும் உணர முடிந்தது என்று சமாதானம் கூறினார் கச்சியப்பர். தமிழ் புலவராய் வந்த குமரக்கோட்டத்து முருகனையும் அற்புத காவியமாம் கந்தபுராணம் அரங்கேறிய அருமை மண்டபத்தையும் இன்றும் குமரக்கோட்டம் சென்று பக்தர்கள் தரிசித்து பேரின்பம் பெறலாம். கந்தபுராணம் காவிய பாட்கடல் போன்றது. பாட்கடலில்தான் திருமகளும் சரஸ்வதியும் அமிர்தமும் தோன்றியது. கந்தபுராண கலைக்கடலை பயில்வோர் கல்விக் கடலாம் சரஸ்வதியின் திருவருளும் செல்வக் கடலாம் திருமகளின் பேரருளும் ஒருங்கப் பெற்று இரு செவிக்கும் நாவிற்கும் இன்பமாம் அமிர்தமாம் கந்தபுராண பாடல் இன்பத்தில் தோயலாம் என்று கந்தபுராணத்தை கொண்டாடுகின்றனர் நம் சான்றோர். நன்றி.